நடைபெறுவதால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகி உள்ளனர். தொடர்ந்து போர் நிலவி வருவதால் உலக நாடுகள் பதற்றமடைந்து வருகிறது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் பெட்ரோலிய பொருட்கள், சமையல் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அமெரிக்கா, ஈரான் உலக அமைதி வேண்டி மதுரையில் ஸ்ரீ மகா பெரியவா கோவிலில் அனுஷத்தின் அனுக்கிரகம் சார்பில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. உலக அமைதி வேண்டி மகாபெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளிப் பாதுகைக்கு மலர்களால் சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வேண்டாம் போர வேண்டும் அமைதி என அகல் விளக்கேந்தி பிரார்த்தனை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். உலகப் போர் மூண்டு விடுமோ என்கிற அச்ச உணர்வு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலே இன்றைக்கு விலை ஏற்றம் ஏற்பட்டிருக்கிறது. டீசல் தட்டுப்பாடு வந்துவிடுமோ என்கிற கவலை, எல்லோருக்கும் முறையாக அந்த கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்குமா என்கிற கவலை, ஹோட்டல்களிலெல்லாம் கேஸ் சிலிண்டர்கள் முறைந்து ஈரானிலிருந்து கூட இந்தியாவிற்கு அந்த எண்ணெய் கப்பல் நேற்றுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனாலே தட்டுப்பாடு இல்லை என்றாலும் தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்காகவும் பிரார்த்தனை செய்து நம்முடைய கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் பெட்ரோல் டீசல் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் உலகத்தில் நோ வார் நீட் பீஸ் என்பதை வலியுறுத்தி வேண்டாம் போர் வேண்டும் அமைதி, அமெரிக்க ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் செய்து உலகில் மக்கள் அனைவரும் அமைதி மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பின் சார்பில் காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அடுத்து இருக்கிற காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு விஜயேந்திர சரஸ்வதி சுவாமியுடைய 58வது ஜெயந்தியை முன்னிட்டு இந்த சிறப்பு பிரார்த்தனை இன்னைக்கு உலகம் முழுக்க அவருடைய ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. காஞ்சி